இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விளக்கமாறு தான் கிழிச்சிட்ருக்கேன். ஆடு மாடெலாம் கொண்டு போய் தோப்புக்குள்ளே கட்டிட்டு வரையில் மட்டை எடுத்துகிட்டு வந்தேன். அதில் தான் விளக்கமாறு கிழிச்சிட்ருக்கேன். ஃப்ரீயாக இருக்கையிலே இப்படி விளக்கமாறு கிழிச்சு வச்சோம்னா வாசை கூட்டுறதுக்கு கட்டுத்தர கூட்டுறதுக்குலாம் யூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிழிச்சிட்ருக்கேன். கம்பு ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தா அதை காலையில் எழுந்திரிச்சி வெறுவகத்தில் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு. இதை அப்படியே சாவலுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதையும் தோப்புகளெல்லாம் மட்டும் நிறையாவே கிடக்கு. எங்கள் அம்மா ஊருக்கு வரையிலாம் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ மட்டும் வேஸ்ட்டாக கிடக்கு, எடுத்து விளக்கமாறு கிழிச்சால் அது ஒரு செலவுக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னை மட்டை 4 மட்டும் முழுசாக வச்சு கிழிச்சாதான் ஒரு துருவா வரும். அந்த ஒரு துருவே எங்கள் ஊரில் 10 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. எப்படி உட்காந்து கிழிக்கிறதுக்கு நான் பேசாவே இருந்துருவேமா அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்க மாட்டேமா அப்படின்ட்டுருவேன். தோகை வேறு நல்லா காஞ்சதுனால கையிலே வேறு அறுத்து விட்டுருச்சு. ரத்தம் வேறு வடி ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு எங்கள் மாமாட்ட 2 திட்டு வாங்கினா தான் மிச்சம். பேசாமல் இருந்தோன்னா கேட்குறியா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்து இப்போ கையில் போய் ரத்தம் வருது அப்படின்னு வேறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. இன்றைக்கி நறுக்குன மட்டும் அப்புறம் கிழிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நானும் கிழிக்க ஆரம்பிச்சிட்டேன்.